மாண்புமிகு இளைஞர்களை, இனிய நாள் பிப்ரவரி 25, 2025. ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி எண் 55. வாழ்க்கை துணைக்கான விதி 6. துணைவரை மகிழ்வியுங்கள். மேக் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் வைஃப் ஹாப்பி. என்ன? ஆமாம், நீங்கள் முதல் ஆளாக நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவிக்கிறீர்கள், உற்சாகப்படுத்துகிறீர்கள், ஆதரவாக இருக்கிறீர்கள், அவர்களுக்கு வேண்டிய சுதந்திரம் அளிக்கிறீர்கள், அவரிடம் மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். இன்னும் ஒருபடி மேலே சென்று அவரை மகிழ்விக்க முயலுங்கள். நிச்சயம் அவரிடம் உங்களுக்கு இருக்கும் அபரிமிதமான அன்பின் காரணமாக இதை செய்கிறீர்கள் என எல்லாரும் எண்ணுவார்கள். நீங்கள் மிகவும் நேசிக்கிற, வழிபடுகிற, மிகவும் மதிக்கிற, உங்களது நன்மதிப்பினை பெற்றுள்ள, நீங்கள் உண்மையில் மிகவும் அக்கறை கொண்டுள்ள ஒருவருக்கு செய்வதாக எண்ண வேண்டும். மிகவும் சரி. நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். ஒரு அடி முன் சென்று இந்த உலகத்திலேயே நீங்கள் மிகவும் அன்பு செலுத்துகிற, அவரது நினைவுகளை ஒவ்வொரு நொடியும் போற்றுகிற, நீங்களை அக்கறை கொண்டுள்ள, உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான அந்த மனிதரை மகிழ்விக்க முயலுவது பற்றிய இந்த விதி உங்களின் அன்பை பற்றியது, உங்கள் தோழரை பற்றியது, உங்களது பொக்கிஷமான ஒருவரை பற்றியது, உங்களது ஆன்மா ஒன்றிருக்கும் ஒரு நபரை பற்றியது, உங்களது காதலர் மற்றும் நண்பரை பற்றியது. ஆகவே இதில் உங்களது பிரச்சனை என்ன? நீங்கள் இதை ஏன் செய்ய விரும்பவில்லை? இதற்கு முன்னர் ஏன் செய்யாதிருந்தீர்கள்? சரி, இப்போது செய்ய விரும்புகிறோம். என்ன செய்யலாம்? எப்படி செய்யலாம்? சுலபம். கொஞ்சம் முன்கூட்டியே சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், அவ்வளவுதான். அவர்களுடைய பிறந்த தினங்களை கொண்டாடுவதிலிருந்து தொடங்கலாம். சாதாரணமாக ஒரு அன்பளிப்பு, ஒரு வாழ்த்து அட்டை, அல்லது ஒரு பூங்கொத்து, அல்லது ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து செல்வது. இப்படி இல்லாமல் சற்று மாற்றி யோசிங்களேன். அவர்களுக்கு என்ன பிடிக்கும்? அவர்கள் தங்களுக்கு வேண்டுமென்று நினைத்திருப்பார்கள். தங்கள் பிறந்த தினங்களை எப்படி கொண்டாட வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். அவளை சிறந்த வகையில் எப்படி கொண்டாட முடியும்? அன்றைக்கு விடுமுறை எடுத்துக்கொண்டு அவர்களோடு இருக்க முடியுமா? அல்லது அந்த வார இறுதியை அவருடன் கழிக்க முடியுமா? இந்த ஆண்டு திருமண நாள் எப்படி கொண்டாடி மற்றவரை மகிழ்விக்க முடியும்? கொஞ்சம் ஜாலியாக சொகுசாக வாழ்க்கையை அனுபவிப்பது எப்படி என யோசியுங்கள். அவளுக்கு என்ன பிடிக்கும் என்பதை கண்டறிந்து அதை அவளுக்கு கொடுக்க முயலுங்கள். இங்கு பணம் செலவு பற்றி நான் பேசவில்லை. அவர்களை எப்படி ஆச்சரியப்படுத்துவது, சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக அவர்களை எப்படி சந்தோஷப்படுத்துவது, இவற்றின் மூலமாக அவர்களை நாம் எப்போதும் நினைக்கிறோம் என்பதை தெரியப்படுத்துங்கள். எல்லாவற்றையும் முன்கூட்டியே ஒழுங்குபடுத்தி வைத்து அவர்கள் நமக்கு எவ்வளவு சிறப்பானவர்கள், அவர்கள் மேல் நமக்கு எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்பதை காட்டுங்கள். உங்கள் துணைவரை மகிழ்விக்க சாதாரண வழிகளை விட மேலான வழிகளை கண்டுபிடியுங்கள். அவர்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக செய்யுங்கள். மற்றவர்கள் செய்யாததை செய்யுங்கள். உங்களுக்கு இது ஒரு அற்புத வாய்ப்பு. ஆக்கப்பூர்வமாக, சாகசம் நிறைந்ததாக, நகைச்சுவையாக, அசாதாரணமாக, அதே சமயம் அக்கறையுடனும் அன்புடனும் நீங்கள் செயல்பட ஒரு வாய்ப்பு. நேரமில்லையா? எதை முதலில் செய்ய வேண்டும் என்ற உங்களது பட்டியலை உடனே சரி செய்து கொள்ளுங்கள்.
உங்களது காதலரை, வாழ்க்கை துணைவரை, நண்பரை மகிழ்விக்க முடியாத வேறு என்ன முக்கியமான வேலை இருக்க முடியும்? மூவரும் ஒருவர்தான், வெவ்வேறு மனிதர்கள் அல்ல. இவரும் ஒருவர்தான், வெவ்வேறு மனிதர்கள் என்பதை நினைவுபடுத்திக் கொள்வோம். வாழ்க வளமுடன். நாளை நிச்சயம் சந்திப்போம்.